உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள், சர்வலோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும், வினை தீர்க்கும் அந்த விநாயகப் பெருமானின் அருளும், அன்னை ஆதிபராசக்தியின் அருளும், அறுபடை வீடு கண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன், அந்த விநாயகப் பெருமான், அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது ஆனி மாத பலன்கள். ஆனி மாத பலன்கள் ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள். சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன. இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது, மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த ஆனி மாத பலன்கள் ஆனி 1 முதல் ஆனி 32 வரை. இதற்கு ஆங்கில தேதி 15/6/2025 முதல் 16/7/2025 வரை இருக்கக்கூடிய அந்த ஆனி மாத பலன்களை பார்ப்போம். முதலில் ஆனி 1ஆம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க, அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆனி 1ஆம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம். சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம், மகேந்திர ராஜ யோகம், பாலவ கர்ணம், பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆனி மாதம் தொடங்குகிறது. இந்த ஆனி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள், தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள், சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம். முதலில் ஆனி 9 பிரதோஷ வழிபாடு. ஆனி 9 பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை, ஆனி 9 திங்கட்கிழமை 23/6/2025 அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம், அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்லை புத்திர தடையோ இல்லை கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும். சிவபெருமானை வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள், நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அடுத்து இந்த ஆனி மாதம் 11ஆம் தேதி, இந்த ஆனி மாதம் 11ஆம் தேதி அமாவாசை ஏற்படுகின்றது. இதற்குரிய ஆங்கில தேதி 25/6/2025 மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது. ஆக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது இரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவர், அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோளாறுகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். அழகர் மலை மதுரையில் இருப்பவர்களுக்கு அழகர் மலையை சென்று வழிபடுங்கள்.
அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள். பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய அழகுமலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள். நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 13ஆம் தேதி. இந்த ஆணி 13 என்பது 27/6/2025. இந்த ஆணி 13ஆம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த லட்சுமி யோக விரதம். அமிர்த லட்சுமி யோக விரதம். பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருத்தி அடைய, அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க, வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பெருக, கடன் நிவர்த்தி அடைய, செல்வம் பெருக அமிர்த லட்சுமி விரதம். அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு. பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். புரிஞ்சுட்டீங்களா? ஆணி 13 புனர்பூச நட்சத்திரத்தில் 27/6/2025 ஏற்படுகிறது. இந்த வழிபாட்டை மறந்து விடாதீர்கள். அமிர்த லட்சுமி விரதம். அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள். தொழில் சிறக்க, வியாபாரம் விருத்தி அடைய, பதவி யோகம், வேலை வாய்ப்பு, பதவி யோகம். சரி, இதெல்லாம் கணவன்மார்கள் கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 26 பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது. வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள். சரிங்களா? ஆக இதுதான் ஆணி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள். மேலும் இது பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம். இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதற்கு காரணம், முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி, அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார். நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளில் சொல்லக்கூடிய முறைகள், கணிக்கின்ற முறைகளில் தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எல்லாருக்கும் உலகத்தில் அத்தனை மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார். அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தெளிவான துல்லிதமான பலன்கள். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா, கடன் ஆகிட்டே இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க. ஒரு முறை தூக்குங்க கீழே. புரிஞ்சுங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப மேசம் முதல் மீனம் வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம். ஆணி மாத பலன்கள்.
இந்த ஆனி மாத பலன்கள் இன்னைக்கு கும்ப ராசிக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள். ஏன்னா ஒரு கேந்திரம் வலிமை பெறுகிறது, சுகஸ்தானம் என்று சொல்ல கேந்திரம் வலிமை அடைய போகுது, தனம் லாபம் வழி அடைய போகுது. இந்த 2 கிரக மாற்றங்கள் தான் இந்த தலைகளை மாற்ற போகுது ஆனி மாத கும்பராசி. கும்பராசி அப்படியே டாப்ல போறீங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன், புரிஞ்சுட்டீங்களா? இப்ப முதலில் அதாவது மொத்தம் இந்த ஆனி மாதம் என்னென்ன கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தோம்னா, அதாவது சூரியன் வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருந்த சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 5ஆம் இடம் வந்து சாதாரண இடம் கிடையாது, அதிர்ஷ்டஸ்தானம். மேலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் 5ஆம் இடத்தில் சிவராஜ்யத்தில் உயர்ந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய டாப்ல போறீங்க, உயர்ந்த பதவி, சொத்துக்கள் நிறைய நம்ம என்னென்ன வாங்க நினைக்க அது போற திடீர் அதிர்ஷ்டமா வந்துச்சு வரும். நல்ல பதவி, திடீர் பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். கல்வியால் உயர் பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத சொத்துக்கள். இந்த சொத்தெல்லாம் முடியுமா, அந்த சொத்தெல்லாம் முடிஞ்சு காசு வருமானு பார்த்தா திடீர்னு ஒரு சொத்து முடிஞ்சு மிகப்பெரிய கோடிக்கு அதிபதி ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் சூரியன் புதன் குரு 3 பேரும். சூரியன் குரு சேர்ந்த சிவராஜயோகம். மேலும் வியாபாரத்துக்குரியவனும் கல்விக்குரியவனும் புத்தி கூர்மை ஒரு நிர்வாக திறமைக்குரியவனும் புதன், ஒரு வியாபாரத்தை வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய புதன் ஆட்சி பெறுகிறார். அங்கே இத்தனை சிறப்பு அம்சங்களும் அங்கே அமைந்திருக்கிறது, புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு 3-10 செவ்வாய் அவரும் பயிற்சி அடைந்திருக்கிறார். 3-10 செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 3-10 செவ்வாய். அப்ப உங்க தொழில் உள்நாட்டில் தொழிலோ வெளிநாட்டில் தொழிலோ டிரான்ஸ்போர்ட்டு வாகன தொழில்கள், நீங்கள் என்ன தொழில் பார்த்தாலும் சரி, அதே ரியல் எஸ்டேட் பார்த்தாலும் சரி, இல்லை டிரான்ஸ்போர்ட் தொழில் பார்த்தாலும் சரி, எந்த தொழிலுமே பல அக்ரிமெண்ட் அடிப்படையில் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் துறை ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 வண்டி ஒப்பந்தப்படி, ஒரு 10 வண்டி எத்தனை வருஷத்துக்கு எங்கள் கம்பெனியில் ஓடட்டும் உங்கள் வண்டி அனுப்புவீங்க, நடக்கும். அதனால முதலே உங்களுக்கு அட்வான்ஸ் ஒரு லம்ப் அமௌண்ட் எத்தனையோ கோடி எத்தனையோ லட்சம் முதலே வாங்கிக்க, வண்டி அனுப்பு, எங்கள் கம்பெனியில் வேணும், இந்த வண்டி ஓடட்டும். இல்லாட்டி என்ன பொருள் தயார் பண்ணுறீங்க, எத்தனை வருஷத்துக்கு இந்த பொருள் இங்கே அனுப்பு, சூப்பராக நடக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்பட போகிறது கும்பராசி. அதற்கு முக்கிய காரணம் மனசுல ஏற்பட்ட தொழில் யோகங்கள், திட்டங்கள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய, சொத்துக்கள் சேரக்கூடிய, வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சுக்கிரன் ஆனி 15 ஆட்சி பெறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறார். அடுத்த பயிற்சி சூரிய பயிற்சியாக இருக்கு, செவ்வாய் பயிற்சியாக இருக்கு, புதன் பயிற்சியாக அடைஞ்சிருக்கு. இப்ப சுக்கிரன், அடுத்த சுக்கிரன் வந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபம் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அது கும்பத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் வீடு வாசல், சொத்துக்கள், தொழில், பதவிகள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஸ்தானம். திருமண யோகங்கள், நல்ல மன வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, பூமி புதையல் யோகங்கள் என்ற அத்தனை பெறுகின்ற ஒரு சிறந்த ஸ்தானம். புதையல் யோகம் கிடைக்கும். ஏன் 4ஆம் இடம் வந்து பூமி புதையல். அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன செய்யும், நல்ல புதையல் யோகத்தை கூட கொடுக்கும், அதில் மாற்றம் இல்லை. சரி, அடுத்து இந்த
சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு தனம் லாபாதிபதி குரு பகவான் அடுத்து அவர் ஒரு முக்கியமான ஒரு வலிமை அடையக்கூடிய காலம். ஆணி 12 திருவாதிரை 1ஆம் பாதத்தில் வலிமை அடைகிறார், ஆட்சி பெறுகிறார். லாபஸ்தானத்தில் அம்சத்தில் வலிமை அடைகிறார். ராசியே பார்த்துட்டு அம்சத்துல கிரகம் வலிமை அடைந்து அப்படியே கொட்டி கொடுக்கும். குரு அம்சத்தில் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகிறார். அது லாபஸ்தானம் கும்பராசிக்கு. ஆணி 12 குரு ரொம்ப பிரமாதமா வலிமை பெறுகிறார். பயணத்தின் மூலம், வாகனத்தின் மூலம், உயர் பதவி மூலம், நல்ல வியாபாரத்தில் வருமானம். புரியுதா? ஒரு சின்ன சாதாரண வியாபாரத்திலிருந்து பெரிய லெவலில் வியாபாரத்திலிருந்து மிகப்பெரிய காசு பணம் கொட்டக்கூடிய யோகம். வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை. உழைப்பு, ஓய்வில்லாத உழைப்பு, அந்த உழைப்பினால் கொட்டி தருகின்ற பணம் கொட்டுகின்ற யோகம். நல்லது தானங்க. நல்ல உழைப்பு, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அப்ப சிவராஜயோகத்தில் சூரியன் பயிற்சி அடைந்திருக்கிறார் குருவோடு சேர்ந்து. புதன் வியாபாரத்துக்கும் கல்விக்குரியவனும் தொழிலுக்குரியவனும் பதவிக்குரியவனும் அவரும் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 3-10 செவ்வாய் பயிற்சி அடைந்திருக்கிறார். சுக்கிரன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று பயிற்சி அடைந்திருக்கிறார். குரு அவருடைய வலிமை ஆணி 12 வலிமை அடைகிறது. இத்தனை அம்சங்களும் அமைந்திருக்கிறது. சும்மா சொல்லக்கூடாது. கும்பராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. நீண்ட நாள் அது நடக்கலை இது நடக்கலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து, பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அதாவது ஜோதிடத்தை படைத்த அந்த இறைவனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் நம் தலையெழுத்து. பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே முறை, எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கணும். அதுதான் உண்மை. ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இங்கே உங்களுக்கு தெளிவாக துல்லிதமாக திருப்தியாக நீங்க மற்றவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியா சொல்லலாம். சரிங்களா? ஆக மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.